ராஜகுமரன், தற்பொழுது அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜகுமரன். நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளாக நுழைந்தால் துப்பாக்கி சூடு நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அந்த இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கடும் காவல் சோதனைகளையும் மீறி தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தை நெருங்கி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகின்றன. அந்த இடமே நீங்கள் குறிப்பிட்டவாறு போர்க்களம் ஒன்று தற்போது காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் காவல்துறையினர் இருக்கின்றார்கள், துணை ராணுவ படையினர் இருக்கின்றார்கள், தடியடி நடக்கின்றது. இளைஞர்களை குண்டுக்கட்டாக ஏற்றிச் செல்வதற்கான முயற்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றன. ஆனால் அனைத்தையும் மீறி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றுச்சூழ இருப்பதை பார்க்க முடிகின்றது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடைய மிக முக்கியமான கோரிக்கை, தற்போதைய அரசியலில் இருக்கக்கூடிய இந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. என்றாலும் கூட அரசுக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் தற்போது முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். நீட் வினாத்தாள் கசிவு என்பதை பிரதான கோரிக்கையாக முன்வைத்து விட்டு அதே போன்று மேலும் பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்று காலை முதலே நாடாளுமன்றத்தை நோக்கி செல்ல முயன்ற அவர்கள் மீது தடியடி எல்லாம் நடத்தப்பட்டது. அதையெல்லாம் கடந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் இப்பொழுது நாடாளுமன்றத்தை நெருங்கி இருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் அருகே திரண்டு அவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டிருக்கின்றன. பதற்ற நிலையில் தான் தற்பொழுது டெல்லியினுடைய நாடாளுமன்ற வளாகம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கின்றது. பிரதமர் பல்வேறு அறிவிப்புகளை அதில் பங்கு பெற்று வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக செல்வதற்கு இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாடாளுமன்ற வளாகத்தை அவர்கள் முற்றுகையிடுவதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அடுத்தடுத்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகின்றன. மற்றொரு பக்கம் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நாடாளுமன்றத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். துப்பாக்கிகளோடு தயாராக இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து ஏதேனும் கலவரத்தில் ஈடுபட முயன்றால் துப்பாக்கி சூடு உறுதியாக இருக்கும் என்று எச்சரித்து சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அதற்கான தயார் நிலையோடு இருக்கின்றார்கள். எனவே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் அங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல், எச்சரிக்கை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அதையும் கடந்தவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தினுடைய வடக்கு நுழைவாயில் பகுதியை வழியாக உள்ளே நுழைவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் நாடாளுமன்றத்தினுடைய வடக்கு நுழைவாயில் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்த இளைஞர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் செல்வதற்கான முயற்சியிலே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். போலீசார் தடியடி நடத்தியும் கூட அந்த இளைஞர்கள் பலர் இன்னும் கலைந்து செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், உள்ளே நாடாளுமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. அடுத்தடுத்து கண்ணீர் புகை குண்டுகளும் வீசப்பட்டு வரக்கூடிய நிலையில்தான் அடுத்த கட்டமாக இவர்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும் என்கின்ற உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையினர், டெல்லி காவல்துறை மட்டுமல்ல, டெல்லி காவல்துறையை பொறுத்தவரை மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, அதோடு சேர்த்து துணை ராணுவ படையினரும் கூட கூடுதலாக பாதுகாப்பு பணிக்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். சாலையிலே வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இன்று காலை முதல் டெல்லியிலே சோதிக்கப்பட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டது. அவற்றையெல்லாம் கடந்து தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக சென்றிருக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் என்பதை பார்த்து வருகின்றோம். சிஜேபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தின் காரணமாக நாடாளுமன்ற வளாகமே தற்பொழுது போர் மேகங்கள் சூழ காணப்படுகின்றது என்று சொல்லும் விதமாக வடக்கு வாயில் மூடப்பட்டிருக்கின்றது. துணை ராணுவ படையினர் துப்பாக்கியோடு தயாராக இருக்கின்றார்கள். உள்ளே வந்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் கடும் தடியடி நடத்தி பார்த்தார்கள். அதன் பிறகு பல இடங்களில் தண்ணீரை பீச்சி அடித்தும் அந்த இளைஞர்கள் பின்வாங்கி செல்லாத நிலையில்தான் கடைசி கட்டமாக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. எனவே கண்ணீர் புகை குண்டுகளுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து அந்த மாணவர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்று போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இவர்கள் உள்ளே நுழைவதற்கு எப்படியான முயற்சியை எடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காவல்துறையினரும் அதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சிஐஎஸ்எஃப் வீரர்களும் தயாராக இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் உள்ளே நுழைந்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்படும் என்று எச்சரிக்கப்பட்ட பிறகும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ராஜகுமரன், தற்பொழுது இந்த கலவரமானது வெடித்திருக்கின்ற நிலையில அங்க எவ்வளவு துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள். பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அந்த சுழற்சி முறையில் பணியில் இருப்பார்கள். இன்று அனைவருமே பணியில் இருந்தார்கள். சிஐஎஸ்எஃப் வீரர்களை பொறுத்தவரை 2004 பிறகாக நாடாளுமன்ற வளாகத்தை முழுவதும் தங்கள் கட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள்.
எனவே அந்த சுழற்சி முறை பணியில் இல்லாமல் மொத்த சிஐஎஸ்எஃப் வீரர்களும் தயார் நிலையில் இருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் காவல்துறையினரும் ஆயிரக்கணக்கில் டெல்லி முழுவதுமாக தங்களுடைய பணிகளை எல்லாம் இன்றைக்கு மேற்கொண்டிருந்தார்கள். அதிகாலை முதலே காவல்துறையினர் வாகனங்களை பரிசோதித்து அதன் பிறகுதான் உள்ளே அனுமதித்தார்கள். நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாக யாரும் வர முடியாத வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. சோதனைக்கு பிறகே உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள் என்பதையும் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலும் வாகன சோதனை கடுமையாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இப்பொழுது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லி இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் என்பதாகவே டெல்லியினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரக்கூடிய அந்த போராட்ட காணொலிகள் எடுத்து கூறுகின்றன. இதற்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம் நடத்திய பொழுது கூட டெல்லியினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த ஒரு பதற்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய போராட்டத்தின் காரணமாக நீண்ட காலத்திற்கு பிறகு டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்ட அலை எழுந்திருக்கின்றது. ஒட்டுமொத்த டெல்லி மாநகரிலும் இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இதை காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடியவர்களை கடந்து துணை ராணுவ படையினரும் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முதலில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்துவதற்கோ அல்லது கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவதற்கோ தயாராக இல்லை. அந்த இளைஞர்களிடம் கலைந்து செல்வதற்கான ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். ஆனாலும் கூட அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறையினர் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தலை ஏற்று கலைந்து செல்லாமல் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்துக்கு உள்ளாக செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். நாடாளுமன்றம் அமைந்திருக்கக்கூடிய சாலையிலே தொடர்ந்து அவர்கள் முன்னேறி வந்த நிலையில்தான் தடுப்புகளை கொண்டு காவல்துறையினர் தடுத்து பார்த்தார்கள். அவற்றையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு தற்பொழுது அந்த நாடாளுமன்ற வளாகத்தை அவர்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவேதான் நாடாளுமன்றத்தினுடைய வடக்கு வாயில் பகுதி மூடப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றார்கள். அவர்களும் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். துணை ராணுவ படையை சார்ந்தவர்கள், மத்திய தொழிலக பாதுகாப்பு படைப்பிரிவை சார்ந்தவர்கள். சிஜேபி கட்சியினர் போராட்டம் காரணமாக ஏற்பட்ட பதற்றத்தால் மூடப்பட்ட நாடாளுமன்ற நுழைவு வாயிலானது தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், தற்பொழுது இந்த நுழைவு வாயிலானது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இயல்பு நிலை திரும்பி விட்டதா? விவரங்கள். நாடாளுமன்றத்தினுடைய நுழைவு வாயில் தற்பொழுது திறக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அங்கே ஒரு பதற்றமான பரபரப்பான சூழல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் கைது செய்யப்பட்ட நபர்களையும் கடந்து மேலும் பல இளைஞர்கள் தங்களை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே செல்வதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் வடக்கு வாயில் பகுதி மூடப்பட்டிருந்தது. இளைஞர்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினை சார்ந்தவர்கள் உள்ளே வந்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக. ஆனால் தற்பொழுது அது திறக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் முழு அளவிலான இயல்பு நிலைக்கு இன்னும் டெல்லி மாநகரினுடைய பல பகுதிகள் திரும்பவில்லை என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய சாலைகள், நாடாளுமன்றத்திற்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே காவல்துறையினருடைய முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த சாலையில் வரக்கூடிய அனைவருமே சோதிக்கப்பட்ட பிறகு, குறிப்பாக வாடகை வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்தும் சோதனைக்கு பிறகுதான் அந்த சாலையில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இன்னுமே போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவலை அடுத்து டெல்லி மாநகரம் முழுவதும் காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். கண்ணீர் புகை குண்டுகள் எல்லாம் வீசப்பட்டிருக்கின்றன பல்வேறு இடங்களிலே. அதன் காரணமாக பல இடங்களில் புகை மூட்டமாகவெல்லாம் காணப்பட்டது. அதே போன்று தடுப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு இளைஞர்கள் உள்ளே நுழைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள் அந்த சாலை பகுதி வழியாக. ஆனால் அந்த சாலைக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது அந்த மூடப்பட்டிருந்த நாடாளுமன்றத்தினுடைய வடக்கு வாயில் பகுதி திறக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து அந்த பகுதியிலே காவல்துறையினர் மற்றும் அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சார்ந்த இளைஞர்களுக்கிடையே பல்வேறு இடத்திலே லேசான அளவிலும் அதே போன்று பல இடங்களில் தடியடி நடத்தி அந்த இளைஞர்களை கலைக்கக்கூடிய அளவில் காவல்துறையினருடைய நடவடிக்கைகளும் இருந்து வருகின்றன என்பதை பார்க்கின்றோம். இரண்டு தரப்பிலும் தங்களுடைய அதாவது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் என்று சொல்லிக் கொண்டு ஒரு சில இளைஞர்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்று போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், நீட் வினாத்தால் கசிந்திருக்கின்றது, அதற்கு அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே டெல்லியிலே இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை. இன்று அதிகாலை முதலே தொடர்ந்து பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கின்றது. காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தாலும் கூட இளைஞர்கள் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வகையிலாக பல்வேறு இடங்களிலே அவர்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படுகின்றார்கள். தொடர்ந்து காவல்துறையினரும் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்தினுடைய ஒரு வாயில் பகுதி முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அது திறக்கப்பட்டுள்ளது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.